முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக ஒரு பிரதான சாட்சியம் வழங்கின நபர் தான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓ கபில சந்திரசேன. இவர் இன்றைக்கு உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கிறார். இலங்கையினுடைய முன்னாள் துடுப்பாட்ட வீரர் அரவிந்த டி சில்வாவுக்கு சொந்தமான ஒரு வளாகத்துக்கு வைத்து இவருடைய உடல் மர்மமான முறையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில மஹிந்த குடும்பத்தையே சிக்க வைக்கக்கூடிய ஒரு பிரதான வாக்குமூலம் இருக்குது. இவருடைய பிணையில மோசடிகள் இடம்பெற்றிருக்குது. சொல்ல போனா இன்னும் 4 நாட்கள்ல வருகிற 12ஆம் தேதி இந்த மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்காக அழைக்கப்பட்டதே இந்த கபில சந்திரசேனனுடைய வாக்குமூலத்தை வைத்துத்தான். ஆக என்னெல்லாம் நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில தெளிவா விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கை விமான நிறுவனத்தினுடைய முன்னாள் சிஇஓ கபில சந்திரசேன இன்றைக்கு அதிகாலை வேளையில சடலமாக மீட்கப்பட்டவர். கொழும்பு கொள்ளுப்பட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய முன்னாள் துடுப்பாட்ட வீரர் அரவிந்த டி சில்வாவுக்கு சொந்தமான ஒரு வளாகத்துக்கு வைத்து இவருடைய உடல் தூக்கில தொங்கின நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரவிந்த டி சில்வாவும் கபில சந்திரசேனவும் மைத்துனர் முறை உறவுக்காரர் என்றும், இதால நேற்று இரவு நேரத்தில் தான் கபில சந்திரசேன இவருடைய வீட்டுக்கு வருகை தந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உடனடியாகவே மருத்துவ அதிகாரிகள் அதே போல கொழும்பு கோட்டை நீதிபதிகள் வந்து அந்த இடத்துல விசாரணை செய்யும் போது இந்த மரணம் சந்தேகத்துக்கிடமானதுன்றதை உறுதிப்படுத்துற மாதிரி அங்கிருந்து பல சான்றாதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்குதா. இதால உடனடியாகவே ஒரு மேலதிகமான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு இப்ப இந்த நேரத்தில் மோப்ப நாய்கள் அதே போல பல இலத்திரனியல் பொருட்களுடைய உதவிகளோட தடவியல் பரிசோதனைகள் எல்லாமே ஆரம்பமாக இருக்குது. இருந்தாலும் இங்க மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, இப்போ உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த கபில சந்திரசேன 2 நாட்களுக்கு முன்னுக்கு, அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை தான் பிணையில வெளியில வந்திருக்கக்கூடியவர். அதாவது கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஏர்பஸ் ஊழல் தொடர்பில் இந்த கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டு இவர் விளக்கமறியல்ல வைத்து விசாரிக்கப்பட்டவர். இதன் போது இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பல ரகசியங்கள் வெளிவந்த பிறகு கடந்த செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி இவருக்கு 10 லட்சம் ரூபாய் பெறுமதியாக இருக்கக்கூடிய 2 சரீர பிணைகள்ல விடுதலை செய்யப்பட்டவர். இதற்கு பிறகு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள்ல இந்த பிணைக்குள்ளையும் ஒரு மர்மம் இருக்கிறது தெரிய வருது. அதாவது இந்த கபில சந்திரசேனவுக்கு பிணைக்காக கையொப்பமிட்டிருக்கக்கூடிய 2 நபர்களுமே போலியானவர்கள் என்று தெரிய வருது. இதால போலீசார் அந்த 2 நபர்களையும் கைது செய்து விசாரிக்கும் போது அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா, நாங்கள் ஒரு கையொப்பத்துக்கு 15,000 ரூபாய் பணம் படி 30,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் இந்த கையொப்பம் இட்டிருக்கிறோம். அதை விட கபில சந்திரசேனவை எங்களுக்கு யாரென்றே தெரியாது என்று சொல்லி இந்த 2 நபர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இன்னும் ஒரு பிரதான விடயத்தையும் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னா, எங்களை இந்த போலி கையொப்பத்துக்காக ஏற்பாடு செய்தது தேவா அதே போல திஸ் என்று சொல்லக்கூடிய 2 நபர்கள் தான் என்று சொல்லி நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்னிலையில வைத்து இந்த விடயங்களை வெளியிடுறார்கள். இதால உடனடியாகவே இந்த கபில சந்திரசேனனுடைய பிணையில கணக்க பிரச்சனைகள் இருக்குதுன்றதை சுட்டிக்காட்டப்பட்டு இவருடைய பிணை உடனடியாக மறுக்கப்பட்டு நேற்றைய தினம் இவருக்கு மீள்பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கதான் இன்றைக்கு இவர் உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கிறார். சரி, இவர் உயிரிழக்கிற அளவுக்கு அப்படி என்ன வழக்கு விசாரணை இருக்குது, அது எப்படி இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொன்னா, இலங்கையில 2010 இருந்து 15ஆம் ஆண்டு காலப்பகுதி, அதாவது இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல தான் இந்த கபில சந்திரசேன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய நிறைவேற்று பணிப்பாளராக, அதாவது சிஇஓவாக இருந்திருக்கிறார். இந்த சமயத்துல இந்த கபில சந்திரசேனவும் அவருடைய மனைவியுமாக இணைந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிறுவனத்திட்ட இருந்து 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை லஞ்சமாக பெற்றிருக்கிறார்கள். இதற்கு பின்னணியில இருந்து சகல வேலைப்பாடுகளையும் பார்த்து கொடுத்தது இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய சகோதரர் சமல் ராஜபக்சவனுடைய இளைய மகன், அதாவது இப்ப அமெரிக்க நாட்டில் வசிக்கக்கூடிய இந்த சமீந்திர ராஜபக்ச. இவர்தான் இலங்கை விமான நிறுவனத்துக்கு ஏர் பஸ்கள் நாங்கள் கொள்ளளவு செய்யணும் என்ற காரணம் காட்டி அதை வச்சுக்கொண்டு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்பஸ் நிறுவனத்தை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு அதிகமான விலைக்கு, அதாவது கொள்வனவு விலையை விட அதிகமான விலைக்கு நாங்கள் இந்த ஏர்பஸ்களை வாங்குறோம் என்று காரணம் காட்டி அதற்காக அந்த ஏர்பஸ் நிறுவனத்திட்ட இருந்து 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை லஞ்சமாக பெற்றிருக்கிறார்கள். இதற்காக இவர்கள் முழு கருவியாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய நபர் தான் இந்த கபில சந்திரசேன. எப்படி என்று சொன்னா, இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா அது மர்மமான முறையில தான் அதற்கான கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கணும், யாராலையும் கண்டுபிடிக்காதபடி இருக்கணும் என்று சொல்லி போட்டு இந்த கபில சந்திரசேன
சந்திரசேனனுடைய மனைவியை பயன்படுத்தி அவருக்கு ப்ரூனே நாட்டில் ஒரு போலியான நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது BISET பிஸ் சொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு போலியான நிறுவனத்தை ப்ரூனே நாட்டில் திறந்திருக்கிறார்கள். இதன்படி அந்த நிறுவனத்துக்கு தான் முதற்கட்டமாக பணங்கள் வைப்பு செய்யப்பட்டு அதுல இருந்து சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு கொஞ்ச நாள் சிங்கப்பூர்ல அந்த பணம் புழக்கத்தில் இருந்தா பிறகு அங்கிருந்து இலங்கையை சேர்ந்திருக்கக்கூடிய 2 வங்கி கணக்குகளுக்கும் அதே போல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பிரதான வங்கி கணக்குக்கும் இந்த பணம் வைப்பு செய்யப்பட்டிருக்குது. இப்படி இவர்கள் வெற்றிகரமாக இந்த பணத்தை பரிமாற்றி முடிக்கிற சமயத்தில் இவர்களுக்கு லஞ்சமாக பணத்தை வழங்கி இருக்கக்கூடிய இந்த பிரான்ஸை சேர்ந்திருக்கக்கூடிய ஏர்பஸ் நிறுவனம் இன்னும் ஒரு பெரிய வழக்கு விசாரணைகளில் சிக்கியிருக்கிறார்கள். அதாவது பிரித்தானியாவை சேர்ந்திருக்கக்கூடிய பாரதூர ஊழல்கள் விசாரிக்கிற ஆணைக்குழு நடத்தின விசாரணைகளில் இந்த பிரான்ஸ் ஏர்பஸ் நிறுவனத்தின் மேல பல நிதி சிக்கல்கள் ஏற்பட்டிருக்குது. இதன்படி அவர்கள் பிரித்தானிய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விசாரிக்கும் போது இலங்கைக்கும் அவர்கள் லஞ்ச பணம் கொடுத்தது தெரிய வருது. இதை 2020ஆம் ஆண்டு அவர்கள் நீதிமன்றத்தில் வைத்து ஒப்புக்கொள்றார்கள். இதற்கு பிறகு உடனடியாக அந்த விசாரணை அறிக்கைகள் எல்லாமே இலங்கை அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கப்படுது. இருந்தாலும் அப்ப ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய தரப்பு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச, அதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கே, இவர்கள் இருவருடைய ஆட்சி காலத்திலையும் எந்த விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. ஆனா இப்ப அனுரகுமாரனுடைய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் வருனா பிறகு இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்த பிரித்தானிய தரப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அறிக்கைகளின் பிரகாரம் முதலாவதாக கைது செய்யப்பட்ட நபர் தான் இந்த கபில சந்திரசேன. இவர்கிட்ட நடத்தின விசாரணைகள்ல இவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, ஓம் நாங்கள் லஞ்சம் பெற்றுக்கொண்டது உண்மைதான், ஆனா இதற்கு நாங்கள் பலருக்கு பங்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி முதலாவதாக அவர் காட்டி கொடுத்த நபர் வேறு யாரும் கிடையாது, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. இவர்தான் இந்த ஏர்பஸ் ஊழல் நடக்கிற சமயத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர். இதன்படி அவருக்கு நாங்கள் 3 கட்டமாக 60 மில்லியன் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறோம், அதை வேற யாரும் கொடுக்கல, நானே நேரடியாக சென்று அவருடைய தங்காலை கார்டன் இல்லத்தில் வைத்துத்தான் அவருக்கு இந்த பணத்தை கொடுத்தான் என்று சொல்லி கபில சந்திரசேன ஒரு வாக்குமூலம் அளிக்கிறார். அது மட்டும் இல்லாம இரண்டாவது நபர் அப்ப விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய பிரியங்க ஜெயரத்ன, இவருக்கும் நாங்கள் 20 மில்லியன் ரூபாய் பணம் கொடுத்தாங்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு விடயத்தையும் போட்டுடைக்கிறார். இதன்படி வருகிற 12ஆம் தேதி, அதாவது இன்னும் 4 நாட்கள்ல இந்த மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர். இந்த 60 மில்லியன் ரூபாய் குற்றச்சாட்டு இவர் மேல வைக்கப்பட்டு இது தொடர்பில் வாக்குமூலம் பெறறதுக்காகத்தான் இலங்கையினுடைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு மஹிந்த ராஜபக்ச அழைக்கப்பட்டிருந்தவர். இங்க இவருக்கு பிரதான சிக்கலாக காணப்பட்ட ஒரு விடயமே இந்த கபில சந்திரசேன கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலம் தான். ஏனென்று சொன்னா அவர் இப்ப கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இவர் விசாரணைக்கு அழைக்கப்படுறார். ஆக வருகிற 12ஆம் தேதி இந்த மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதை உறுதிப்படுத்துற மாதிரி இந்த மஹிந்த ராஜபக்சவை சேர்ந்திருக்கக்கூடிய பல தரப்புகள், நீங்க மஹிந்தராவை விசாரணைக்கு அழைக்க கூடாது, ஒருவேளை அவரை கைது செய்தா நாங்கள் தீக்குளிப்பம் என்று சொல்லி அவருடைய தீவிர விசுவாசி திட்ச குட்டி ஆராய்ச்சி எல்லாமே மிக பகிரங்கமாக ஊடகங்களுக்கு முன்னுக்கு கருத்து வெளியிட்டிருந்தவர். இதால இந்த விசாரணையை தவிர்க்கிறதுக்காக இவர்கள் பல கட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கதான் இன்றைக்கு மர்மமான முறையில் இந்த கபில சந்திரசேனனுடைய மரணம் இடம்பெற்றிருக்குது. இருந்தாலும் இதற்கு பின்னணியில் எப்படியான உண்மைகள் வெளிவரப் போகுது, உண்மையிலேயே இந்த மரணம் தற்கொலையாக இடம்பெற்றதா இல்ல கொலைதான் செய்யப்பட்டிருக்கிறாரா என்று சொல்லி இனி பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளிவரும் போதுதான் தெரியும். இருந்தாலும் அந்த தற்கொலையும் இவர்தான் செய்து கொண்டாரா இல்ல யாராவது தூண்டுதலின் பேர்ல செய்து கொண்டாரா என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் இடம்பெறக்கூடிய இந்த மர்ம மரணங்கள், அதாவது 2.5 மில்லியன் ரூபாய் பண கொடுக்கல் வாங்கல்கள், அதோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த திரைசேரி அதிகாரி உயிரிழந்திருக்கிறார். அதே போல அந்த சம்பவம் நடைபெற்று மிக குறுகிய காலம், அதாவது 2 கிழமைகளுக்குள்ளேயே இப்ப அடுத்த உயர் அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த விடயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதற்கு பின்னணியில ஏதாவது மறைமுக சக்திகள் இருக்குதா? இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் எந்தெந்த விடயங்கள் எல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.